டி நகர்ல புஷி ஆனந்த் கன்டெஸ்ட் பண்றாரு. வில்லிவாக்கத்துல ஆதவ அர்ஜுனா கன்டெஸ்ட் பண்றாரு. திருச்செங்கோட்டுல அருண்ராஜ் ஐஆர்எஸ் கன்டெஸ்ட் பண்றாரு. மதியழகன் கரூர் சம்பவத்துல கைது செய்யப்பட்ட மதியழகன் அவர்கள் கரூர் தொகுதியில களமிறங்குறார். அதையும் கூட ஒரு விமர்சனமா முன்வைக்கிறாங்க. எங்க சைடு எந்த தப்பும் இல்ல பாருங்க. அதனால தாங்க நாங்க தைரியமா கரூர் மக்கள சந்திக்கிறோம். செந்தில் பாலாஜி பாருங்க, கோவை தெற்குக்கு ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனத்த தாவேக்கா தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கோவையில லாஸ்ட் டைம் எதுவுமே ஜெயிக்கல. செந்தில் பாலாஜி அங்க கன்டெஸ்ட் பண்ணாருன்னா, ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறனால தான் செந்தில் பாலாஜி அங்க போறாரு. ஓடியெல்லாம் போகல, எந்த பயமும் இல்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. எது எப்படியாக இருந்தாலும் பார்க்கலாம். 2026 தேர்தல் சூடு பிடித்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். மே 4ஆம் தேதி இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதை நம்ம இந்த எலக்ஷன் ரிசல்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி எந்த மாரியான ரிசல்ட் வருது? அதிமுக ஆட்சிய மீண்டும் வருதா? 2016ல ஜெயிச்ச மாரி திரும்ப திமுக ஆட்சிய வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க ஆட்சிய பிடிக்கிறாங்களா? இல்ல திமுக வரலாற்றுல 2வது முறையாக ஆட்சிய தக்க வைக்குதா? இல்ல விஜய் அவர்கள் ஏதாவது ரோல் ப்ளே பண்றாரா? இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.